இந்தா கவி, கடையில செம கூட்டம், எப்படியோ வாங்கிட்டேன். ஏய் இந்த ஃப்ளேவர் ஏன்டா வாங்குன? நல்லாவே இருக்காது. ஏய் பிஸ்தாடி, உனக்கு பிடிக்கலடி இது. இது வாங்குறதே இவ்வளவு நேரமா? கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தா வேண்டாங்கற போண்டா மக்கி குறி. ஹலோ சபரி, டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாயில, நான் நடந்தே போயிடுவேன். கவி பக்கத்துல வந்துட்ட, வந்தற வெயிட் பண்ணு. இவன் வரமா தெரியல, பஸ்லயே போயிட வேண்டியதா. எங்க ஆளையே காணோம். ஏய் எங்கடி இருக்க, எங்கடி போன? எங்க நீ வரேன்னு லேட் பண்ண, அதனால நான் பஸ்லயே வந்துட்டேன். ஏய் லூசு மெண்டல் பைத்தியம், அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்ன? ஏய் ஓவரா பேசாத, இனிமேல் உன்னை கூப்பிடவே மாட்டேன், வெயிடா போனேன். யாரா அவ இவ்வளவு ஒண்ணு சொல்றா? அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஏன் பண்ணலன்னு இன்சல்ட் பண்றா. கவி, இந்த ஷர்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு போட்டோ எடுக்கலாமா? தலையாண்டி இப்படி குமிஞ்சிட்டு இருக்க? ஏய் அப்படியே எடுறா. ஃபேஸே தெரியாம எப்படி எடுக்கிறது? ஏய் இது ஆஸ்தெட்டிக் டா, நாங்களும் அப்படியே போட்டோ போஸே கொடுப்போம். ஏய் ஃபேஸ ஏண்டி மறைச்சிட்டே இருக்க, குறி கரெக்ட்டா. போட்டோ எடுக்கிற ஆசையா போயிடுச்சு, வா போலாம். ஏய் எப்படி போறான் பாரு கஸ்மாலம். ஏய் எதுக்குடி கண்டவங்க இப்படி திட்டுற? ஏனே தெரியல, எவனை பார்த்தாலும் கடுப்பா இருக்கு. மவளை என்னை திட்டினா வெறுப்பாயிருவேன். வா. என்னடி ஃப்ரெண்டுன்னு எல்லாம் ஒரு அளவுக்கு தான், ரொம்ப ஓவரா பண்ற. ஓவரா பண்றனா? சரி முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன். சோ ஹலோ என்னடா? டைம் கேட்க வந்தேன். போடா. இவளெல்லாம் கட்டிக்கு போறோம் செத்தான். ஏங்க கவி, பின்னாடி காத்திருக்கான்னு பாரு. பின்னாடி காத்து இல்லடா, டயர் தான் இருக்கு. சோ என்ன சோ? ஏ புறம்போக்கு, இவளை என் ஃப்ரெண்டுன்னு எப்படிதான் வந்து தொலைஞ்சாலோ. மூடிட்டு பைக் எடுறா என் சூ. என்ன சொன்ன? சுண்ணாம்புன்னு சொல்ல வந்த மச்சான். கவி, ஃப்ரெண்ட்ஷிப்ல ரெண்டு பேரோட மைண்ட் செட், பர்சனாலிட்டி எல்லாம் ஒத்து போகும். ஆனா உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது கவி. வாய திறந்தாலே வார்த்தை, எல்லார்கிட்டயும் ரவுடிசம். அதை விட மொக்க ஜோக் சொல்லிட்டு நீயா ஒரு இழுப்பா பாத்தியா? நீயும் நானும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ? அதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப்பே. வா போலாம். சத்யா சொல்லுடி. ஹரி ஃப்ரீயாடா? கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன்டி, சொல்லு. தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரி இருக்காதா? சரி வை, வரேன். ஏறு சத்யா. சாரிடா, நீ பிஸியா இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவ்வளோலாம் இல்லை, ஏறு. இனிமேல் வெளியே போற மாதிரி தான் என்ன கூப்பிடு, நான் வரேன். தனியாலாம் வெளியே போகாத. சரிடா. கையேறி யாரா தப்பா நினைச்சிட போறாங்க. எவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஏய் ஹரி, பிரியாணி வாங்கிட்டாடா. ஏய் ஆல்ரெடி குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிட்டு வரேன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுல உன்னை திஷ்டி பூசணிக்கான்னு சொல்லணுமா? எப்படிமா இருக்க? அங்கிள் நல்லா இருக்கும் அங்கிள். நீங்க? தம்பி யாரு? என்னோட அண்ணா அங்கிள். இந்த வீட்டுக்கு நீ ஒரு பொண்ணு தானுமா? அங்கிள் கூட பிறந்தாதான் அண்ணான்னு இல்ல, இவன் எனக்கு கூட பிறக்காத அண்ணா. நான் யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? தங்கச்சிடா. இப்போ இப்படிதானே சொல்லுவீங்க, ஃப்ரெண்டு அண்ணா தங்கச்சின்னு. போக போக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம் லைன்ல சத்யா. டேய் உண்மையான ஒரு வந்தா அது எப்படி ஆரம்பிச்சதோ அது அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒருவேளை நீ பார்த்த ரிலேஷன்ஷிப் தப்பா இருந்திருக்கலாம், நான் அவளை ஒரு தங்கச்சியா தான் பாக்குறேன், அவளும் என்னை ஒரு அண்ணாவா தான் பாக்குறான். இனிமேல் எங்களை தப்பா நினைச்சு பேசினா இனி என்ன நடக்குன்னு தெரியாது. டே எருமை, இன்னும் என்னடா பண்ற? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ சும்மாவே நாய் மாதிரி கத்துவ, இப்ப கடுப்புல வேற இருக்க, காண்டா மிருகமா மாறி இருப்பாளே. ஏய் புறம்போக்கு, வேலை முடிஞ்சா பிக்கப் பண்ண வரணும்னு தெரியாதா? அதான் வந்துட்டேன்ல, வாமா போலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா என்ன டென்ஷன் பண்ணதுக்கு. ஏய் பைத்தியம், இது மொக்க. இந்த பொண்ணோட பல்லு பாரு, உங்க அப்பனா மாதிரி இருக்கு. ஏய் சத்யா, இது ஓகேடி. இந்த பொண்ணு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி குடுறி, நான் இப்பவே லவ் பண்றேன். அவளுக்கு லவ் பண்றதுல எல்லாம் ப்ராப்ளம் இல்லடா, ஆனா அவங்க வீட்ல தான். யாரெங்களை எதிர்த்தாலும் நான் ஸ்டேஷன் போயிருவேன். டேய் பைத்தியம், ஸ்டேஷன் போனா உன்னதான் உள்ள தூக்கி வைப்பாங்க. என்னடி சொல்ற? கல்யாணம் அவளை கூட்டிட்டோன்னா அவ புருஷன் சும்மா இருப்பானா? இது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயாக்குள்ள இவ்வளவு சீனா? உன் ஆள் கூட சண்டை போட்டேன்னு சொன்ன, என்னாச்சு? டேய் இரு, அவன் தான் கூப்பிடுறான். என்னடி, நீ என்ன லவ் பண்றியா இல்ல அவன் லவ் பண்றியா? ப்ரோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. ஏய் இது எங்க பர்சனல், நீ உள்ள வராதடா. எல்லாம் என் ஃப்ரெண்ட் பாத்துட்டு தான் சொன்னான். டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. நானும் வேணும் அவனும் வேணுமா உனக்கு? டேய் இப்ப நீ என்ன விட்டு போக சொன்னா போறேன், அதுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்னடி ஆச்சு? இந்த மாதிரி ஒரு லவ்வை விட எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே போதும்டா. உனக்கு நான் முக்கியமா இல்ல இவ முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. சத்யா, ஹே, இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. கூப்பிட்டு போ அவனை. நீ உன் மனசாரி இப்படி பேசலன்னு எனக்கு தெரியும்டி. என்ன மன்னிச்சிருடா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். இங்க பாரு, ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே கவி என் ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் உனக்கு டைவர்ஸ் தாண்டி. என்ன கவி? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல, நான் எதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க போறேன்? உனக்கு எவ்வளவு தைரியம் என்னையே எதிர்த்து பேசுற? போடி. என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு அடிப்பேன். உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குடா. முதல்ல அவகிட்ட சாரி கேளு. சாரி. கவிய வாடி போடின்லாம் கூப்பிட்டு இருக்காதீங்க, கேட்கவே கடுப்பா இருக்கு. இப்படி அவ கூட பேசிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. ஒரு பையனும் பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கிறது தப்பா? இங்க ஒரு பையனும் பொண்ணும் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கவே முடியாதுல்ல. இந்தாங்க தண்ணி குடிங்க. மச்சான் இந்த ஜூஸ் குடுறா.
எங்க எனக்கு ரொம்ப பொசிட்டிவ் ஆகுதுங்க. அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு அளவுக்கு தாங்க. அம்மோ வாமா. ஏங்க நான் முன்னாடி வந்துக்கிற பின்னாடி தூக்கி போடும். அப்பா இடம் முடிச்சாச்சு. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ஏறு. ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம். ஹாய் மச்சான். ஹாய்டா. கை எப்போதும் எப்ப பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்ட் நம்ம விஷயத்துல மூக்க நுழைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அவன் எது சொன்னாலும் மாற மாட்டாமா, அவன் அப்படிதான்மா. என்ன அப்படிதான்? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல. எல்லாரும் சொல்ற விதத்துல சொன்னா எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. பட்டம் போல ஏமா என்ன சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கு? ஆமாண்ணா, ஓசில சாப்பிடறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் உரைக்கிட்டு தான் போட்டேன். ஏய் சத்யா, என்னடி பேசுற? ஆமா, நான் செஞ்சத குறை சொல்ல அவன் யாரு? என்னமோ என் புருஷன் மாதிரி சொல்றான். ஒரு பசங்க லைஃப்ல ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய நட்பை எந்த அளவுக்கு தொடர முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா அது அப்படியே தொடர்ந்தா நல்லா இருக்காதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. மச்சா ஒரு 100 ரூபா தான் குறா பெட்ரோல் அடிக்க. கையில இல்லடா, ஜிபே பண்றேன். தேங்க்ஸ் மச்சான். டேய் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பெட்ரோலுக்கு ரீசார்ஜுக்குன்னு எடுத்ததுக்கெல்லாம் காசு கேட்பான். அசிங்கமா இல்ல அவனு? விடு மச்சான், அவன் எப்பவுமே அப்படிதான்டா. இனிமேல் இவங்கிட்ட பணமே கேட்க கூடாது. பேபி நம்ம அவுட்டிங் போக 10K இருக்கு, மால் போலாமா? ப்ரோ அர்ஜென்ட்டா ஒரு 10K வேணும், கிடைக்குங்களா? 10Kவா? சடனா கேட்டிங்கன்னா இல்லையே ப்ரோ. இல்ல ப்ரோ, அம்மா உடம்பு சரியில்லை அதான். அப்படியா ப்ரோ? சரி அம்மாவை பார்த்துக்கோங்க. எப்படிதான் அமௌண்ட் சேர்ந்தா வந்துடுறாங்களோ. மச்சா என்னடா ஆச்சு? இவங்கிட்ட எங்க பணம் இருக்க போகுது? ஒண்ணு இல்லடா. டேய் சொல்லுடா. அம்மாக்கு உடம்பு முடியலடா, அர்ஜென்ட்டா பணம் வேணும். டேய் என்னடா சொல்ற? வீட்ல என் பைக் புக் இருக்கு, வா அதை வச்சு வாங்கி தரேன். இந்தாடா பணம். சாரி மச்சான். டேய் நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க, இதுல என்னடா இருக்கு? அம்மாவை பாத்துக்க. காசு பணத்துக்காக மட்டும் எப்பவுமே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க. ஹலோ ஹலோ. யார் இவங்க? அடிக்கடி கால் பண்றாங்க, அட்டென்ட் பண்ண பேச மாட்டாங்க. யாருனே தெரியலடா. என் நம்பருக்கு அடிக்கடி கால் பண்றாங்க, லவ் யூன்லாம் மெசேஜ் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல டிபி பாருடி. பாத்துட்டே காமிக்கல, கஷ்டமா இருக்குடா. நம்பர் கொடு சத்யா, நான் பாத்துக்கிறேன். இன்னும் மறுபடியும் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்க, நம்ம பார்த்தாலே சிக்கன் இருக்கு. யார் அது? நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கோன்ற அளவுக்கு தெரியுது. யார் நம்மள ஃபாலோ பண்றா? இவன் தானோ? டேய் பொறுக்கி ரஸ்கல். யாருங்க நீங்க? என்ன புடிச்சு அடிக்கிறீங்க? எதுக்குடா எனக்கு மெசேஜ் பண்ண? உன்ன ஏய் லூசாடி நீ, நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணலன்னு சொல்றேன்ல. இதாங்க நடந்தது. யாருன்னு தெரியாம தான் மன்னிச்சிருங்க. விடுங்க, என் ஃப்ரெண்டு போலீஸ் தான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்க, யாருங்க அவன்? இவன் தாங்க எல்லாமே பண்ணது. ஹரி நீயா? சிக்கன் இருக்கு. சாரடி சத்யா, நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனா நீ அந்த மாதிரி என்ன பார்க்க மாட்டேற. அதான் உன்னை எப்படியாச்சும் ஒத்து வைக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். தைரியமா பேசுறது கூட இது இல்ல. நீ என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத. போய் தொலைடா. போய் கவி ரெடியா இரு, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சரிடா, ஓகே. கவி ஏறு போலாம். ஆமா, எங்க போறோம்? ஏறடி சொல்றேன். சரி ஓகே. இன்னைக்கு என் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கவி. எப்பவுமே நீ தான் எனக்கு செலவு பண்ற. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, நான் உனக்கு செலவு பண்றேன். சரிடா. ஹாய் கவி. ஏ ஹாய்டா. கண்ண மூடு. எதுக்கு? நீ ஃபர்ஸ்ட் கண்ண மூடி சொல்றேன். சர்ப்ரைஸ். என்னடா இது? அட ஓபன் பண்ணி பாரு. சூப்பரா இருக்குடா. தேங்க் யூடா. போலாமா? ஏய் நில்லு. எத்தனை வருஷம் பின்னாடி சுத்துறது? நீங்க எனக்கு ஓகே சொல்லல, இங்க நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவேன்? உன்னால முடிஞ்சது பண்ணு. என்னடி ஓவரா பேசுற? உன்ன அவளுக்கு யாரும் இல்ல நினைச்சியாடா? சாகர முடி நான் இருப்பேன்டா. இனி உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாது, போடா. ஃப்ரெண்டா கிடைக்க நான் ரொம்ப லக்கிடா. நானும் தாண்டி ரொம்ப லக்கி. வா, பொண்ணும் பையனும் ஃப்ரெண்டா இருக்குதுலாம் வரங்க. டேய் மச்சான், இவன் தாண்டா என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஓ ஹாய் ப்ரோ. ப்ரோவா? வணக்கம் தல. ப்ரோ உங்களுக்கு எக் பப் சொல்ற, சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஓகே. என்ன மச்சான் நம்ம கிட்ட எது கேட்காம போறான்? புது ஃப்ரெண்ட் வந்தோம்னா மறந்துட்டான் போல. இங்கே ஏன்டா நிறுத்தின? டீ குடிக்கலாம் மச்சான். அட மண்ட கசாயம், டீ குடிக்க வாடா 20 கிலோமீட்டர் தாண்டி ஊர் விட்டு ஊர் வந்த. இல்லடா மச்சான், லாங் டிரைவ் வந்தா நீ என் கூட நிறைய நேரம் பேசுவல, அதான். அட டேய் இறங்கு. மாறிட்டான். டேய் அரமண்டல் ஆறுமுகம், எங்கடா போன? உன்னை தேடி வீட்டுக்கு வந்தேன்டா. இல்லடா அப்படியே நீ ஃப்ரெண்டு கூட போட. இந்தா அம்மா பிரியாணி பண்ணாங்க, உனக்கு பிடிக்கல அதான் கொண்டு வந்தேன். எனக்கு பிடிக்கும், உனக்கு எப்பறா தெரியும்? டேய் மச்சான், உன்னை விட உன்னை பத்தி எனக்கு தான்டா நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு.